Look at the sentences. I saw him yesterday. He came last week. We visited last year. இந்த சென்டென்ஸ் எல்லாமே முடிஞ்சு போன சென்டென்ஸை சொல்லுது. எப்படி நமக்கு தெரியுது அப்படின்னா அதோட yesterday, last week, last year, last month, last night இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் கீவேர்ட்ஸ் ஆஃப் பாஸ்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ் முடிஞ்சு போன செயல்களை சொல்றதுக்கு இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி சொல்லணும். பாஸ்ட் டென்ஸோட ஃபார்மேட் என்னன்னா ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட் எழுதணும், அதுக்கப்புறம் பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் எழுதணும். எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே பாஸ்ட் ஃபார்ம் ஆஃப் த வெர்ப் எழுதணும். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் ஹீ ஷீட்டுக்கு மட்டும் வேர்பு கூட எஸ் சேர்ப்போம். ஆனால் பாஸ்ட் டென்ஸில் எல்லா வேர்பையும் பாஸ்ட் ஃபார்மாக நம்ம மாற்றி தான் எழுதணும். அதனால தான் இங்கே நம்ம ஐ சா ஹிம் எஸ்டர்டே, சா அப்படிங்கிறது சியோட பாஸ்ட் டென்ஸ். ஹீ கேம் லாஸ்ட் வீக், கேம் அப்படிங்கிறது கம்மோட பாஸ்ட் டென்ஸ். வி விசிட்டட் அப்படிங்கிறது விசிட்டோட பாஸ்ட் டென்ஸ். இங்கே நான் கொஞ்சம் வேர்பும் அதோட பாஸ்ட் ஃபார்மும் உங்களுக்கு சொல்கிறேன். மீட் மெட், மீட்டோட பாஸ்ட் டென்ஸ் மெட். மீட் மெட், பை பாட், பிரிங் brought, go went. இங்கே கொஞ்சம் வேர்ப்ஸும் அதோட பாஸ்ட் டென்ஸும் கொடுத்துருக்குறேன். ஆஸ்க் ஆஸ்க்ட், டெல் டோல்டு, talk talked, eat ate, drink drank, sleep slept, wake woke, pick picked, draw drew, stand stood, sit sat. உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ப்ஸும் அதனோட பாஸ்ட் ஃபார்மையும் உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.